இங்க இந்த பொண்ணு அவரோட பாய் ஃப்ரெண்ட் அவ கிராமத்துக்கு கூட்டு போறா. அங்க பார்த்தா முழுக்கவே பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க, ஆண்களே இங்க கிடையாதான். இதனாலே என்னவோ தெரியல, பசங்க யாராச்சும் அங்க வந்தாலே பொண்ணுங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க் எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஆணு பாக்குறாங்க. இதனாலே இவனுக்கு யார பார்த்தாலும் பயமாவே இருக்கு. அப்ப இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்து பயப்படாதரா அப்படின்றா. நான் ஒன்னும் பயப்படல அப்படின்றா. அடுத்த செகண்டே ஒரு பூனை எங்க இருந்தோ வந்து பொதால்னு குதிக்குது. பார்த்து பதறி போயிடுறான். இங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, முன்ன பின்ன வெளியாளுங்களை யாரையும் பார்த்தது இல்லையா, அதனாலதான் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த பொண்ணோட அம்மா கதை ஓபன் பண்ணிட்டு கையில கத்தியோட வராங்க. ஐயோ என்னது இது, பார்க்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அதான் இப்படி இருக்காங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஓ மருமகனா இவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கத்தியை பின்னாடி ஒதுக்கிட்டு ஒரு ஸ்மைல போடுறாங்க. உள்ள போயிட்டு இப்ப வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப இவன் கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்துட்டு, தயவு செஞ்சு இங்க இருக்காதீங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், உங்க கையில கண்டி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு பிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு இவன் பயந்து போறான். வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லி பிடிச்சி தள்ளிட்டே இருக்கா. சடனா கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள வந்ததும் நீ என்னடி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அதை சமாளிக்கிறதுக்கு இவனும் பைத்தியம் முடிச்ச மாதிரி நடிக்கிறா. ஆல்ரெடி பைத்தியம் மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா. இப்ப கையில வச்சிருக்க குச்சி வச்சு இவன் அடிக்கிற மாதிரி பண்ணதும் எல்லாரும் என்ன சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இவனோட மாமியார் வந்துட்டு அவங்க பொண்ணை கூட்டு போயிட்டு ஒரு அறையில தள்ளி விடுறாங்க. திரும்ப வந்து எதனா உளறிட்டு இருந்த உன்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி பண்றாங்க. நம்ம தலைவனுக்கும் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல இருக்கும். நைட்டு தூங்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா மாமியார் வந்து கதவை தட்டுறாங்க. என்னன்னு சொல்லி வந்து கேட்டா, அறையில பூட்டி வச்சு இவங்க பொண்ணை இப்ப காணுமா, அவளை கொஞ்சம் தேடி கூட்டு வரீங்களான்னு கேட்டதும் நைட்டோட நைட்டா எல்லாம் கிளம்பி போறாங்க. இவனும் பாக்குறான், கூட வந்த யாரும் அந்த பொண்ணு தேரா மாதிரி தெரியல, ஏத்தமோ இறக்கமுமா இவனை பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து இவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ண, இதை புரிஞ்சுக்கிட்டே இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் தேரத்துக்கு ஒண்ணும் இல்ல, நாளை காலையில அவளே வீட்டுக்கு வந்துருவா, இல்லன்னா நாளை காலையில போய் தேடுவோம் நீ வான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. இவன் போனதை பார்த்ததும் அவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாம் ஒரு மாதிரி மாறுது. இதை நோட்டீஸ் பண்ண இவன் வந்த உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். இந்த கிராமத்துல இப்படிலாம் நடக்குது, பொண்ணுங்களே ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி கபோர்ட் வந்து ஏதோ சத்தம் கேக்குது. அதுக்கு மேல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே இப்ப பொறுமையா ஓபன் பண்றான் பாருங்க. டக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சி பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறா. இதை பார்த்த இவன் ரொம்பவே பயந்து போறான். ஆனா இவனுக்கு மேல இவன் ரொம்பவே பயந்து போயிட்டு மூலையில உட்காந்துக்கிறான். இருமா நீ கிடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்க அக்கா கிட்ட சொல்றேன்னு போன் எடுத்ததும், தயவு செஞ்சு அவகிட்ட மட்டும் சொல்றாதீங்க, நீங்க இதை ஒரு சாதாரண கிராமம்னு நினைக்கிறீங்களா, இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஆண்களை சாப்பிடுவாங்க கேனிவல்ஸ் மாதிரின்னு சொல்றா.